வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியானம் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா கதம்பக்காய் போட்டு காரக்குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். கதம்பக்காய் மீன்ஸ் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து காரக்குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்டில் 42 நாளைக்கு விரதன்றதுனால நான்வெஜ் எதுவும் செய்ய முடியாது. அதனால் எல்லாமே வெஜிடேரியன் தான். நம்ம வீட்டில் அடிக்கடி பார்த்திங்கன்னா காரக்குழம்பு தான் விரும்பி கேட்பாங்க. அதனால் காரக்குழம்பு தான் செய்கிறோம். வெரி ஈஸி. கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன ஒரு 2 தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் அரைக்க சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு குழம்பு திக்கு கொடுக்கும். அரைச்சி ஊற்றுனீங்கன்னா எப்போவுமே காரக்குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிங்கன்னா திக்காக குழம்பு நல்லா கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும். உங்களுக்கு சாப்பிடவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றுறதுனால டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி எல்லாமே ஊற்றிட்டு வெங்காயம் வதங்கினா தக்காளி அரைச்சி தக்காளி ஊற்றி வதக்கிட்டு அப்புறம் என்ன காய் இருக்கோ கதம்பக்காய்னா உங்களோட விருப்பம் தான், என்ன காய் வேணால் சேர்த்து பண்ணிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கைவிடாமல் வதக்கிட்டு எலுமிச்சை சைஸ் அளவு புளி மட்டும் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அதையுமே கரைச்சி வச்சுக்கணும் ரெடியாக. லாஸ்ட்டாக காய்கறியெல்லாம் வெந்த பிறகு எலுமிச்சை சைஸ் புளி காட்டணும் இல்லைங்களா, இப்போ அதை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். புளி ரொம்ப ஊற்ற வேண்டாம். எப்போவுமே காரக்குழம்பு சாம்பார் பார்த்திங்கன்னா தக்காளி மட்டுமே அதிகமாக சேர்த்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளி கம்மி பண்ணிக்கணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். 2 தக்காளின்ற இடத்துல 3, 4 அது மாதிரி எடுத்துக்கலாம். தக்காளி தான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். புளி நம்ம கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு எப்போவுமே சாதம் களைஞ்ச தண்ணியில் நீங்கள் சாதம் களையிற அரிசி கழுவுறத ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு 2வது தண்ணியை நீங்கள் குழம்புக்கு ரசமோ குழம்போ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தும் கூடாது, சத்து அதிகமாக இருக்கும் அந்த அரிசி தண்ணியில். லாஸ்ட்டாக உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு, ஒரு சைடு குழம்பு நம்ம ரெடி பண்ணி தாளித்து விட்டாச்சு. தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம மேடையில் இருக்கிற அந்த வெங்காயம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு